எப்பயும் வந்தேன்னா அரை மணி நேரத்துல முடியிற வேலை இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா இழுத்துச்சு. உட்கார்ந்து எழுதுறேன் கை வலிக்குது. ஒரு பக்கமா ரெண்டு பக்கமா பக்கம் பக்கமா எழுத போய் பக்காவாத வராததான் மிச்சம். கை ஒரு பக்கம் இழுக்குது, கால் ஒரு பக்கம் இழுக்குது. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னோட பாடியில சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு. கண்டிப்பா உடம்ப தேத்தி தான் ஆகணும். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் செம்மையா இருக்கும். என் கூட படிச்சவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு எழுதின பக்கத்தை பாத்தீங்கன்னா அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாதன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நாகப்படம் மரம் பார்த்ததும் சிண்டாசை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பேக்ல ஜூஸ், கால்சியம், புரோட்டீன், ஃபைபர்னு எல்லாமே கொண்டு வந்துடணும். லாஸ்ட் டைம் வரும்போது ஹெர்பல் டீ, அப்புறம் அந்த புட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சிருக்க முடியல. மயங்கிதான் விழல. மத்தபடி பாடி அவ்வளோ டயர்ட். நான் என்ன நினைச்சேன்னா என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம் இதான் நினைச்சேன். ஆனா என்னை விட பாவம் சிண்டாஸ், நீயாவது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தடி. ஆனா நான் சும்மாவே உட்கார்ந்து ஒரு நாள் ஓட்டுனது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு புலம்பிட்டு இருந்தாரு. நீங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கும். அப்புறம் புரோட்டீன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்பிக்ல வண்டி விட்டாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டு பெட்ல மல்லாந்தவதான்.